பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? குறிப்பா இந்த நாள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா நாளைய தினத்துல பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாள். இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறது இந்த வருஷ இறுதியினுடைய ஓய்வு நாள் இல்ல, கடைசி சண்டே. இந்த கடைசி சண்டே கர்த்தருக்கு நன்மை செலுத்துகிற ஒரு வாரமா இருக்கிறது. பாருங்க, மீகா எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வரியை வாசிக்கிறேன். பைபிள்ல கவனித்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். அருமையான வசனம். இன்னைக்கு நிறைய பேரு இதோ இந்த சண்டே மாத்திரம் இல்ல, நிறைய சண்டேஸ் சர்ச்சுக்கு போறதே கிடையாது. ஆன்லைன்ல பாத்துக்கிறதும், அப்படியே அசதியா உட்கார்ந்துக்கிறதும், இல்ல மனைவியை மட்டும் அனுப்பிச்சு விட்டுறது, ஒரு சில வீட்டுல பிள்ளைகளை மட்டும் அனுப்பி விட்டுறது, வீட்டுல அப்படியே உட்கார்ந்துக்கிறது, வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். தயவு செய்து இந்த மாதிரி நீங்க காரியங்களை செய்யாதீங்க. இந்த கடைசி சண்டே குறிப்பா இன்னைக்கு நிறைய பேர் டூர் போயிருப்போம். எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ஊருக்கு நீங்க போயிருந்தாலும் சண்டே சர்வீஸ் நீங்க அட்டன் பண்ண தவறவே கூடாது. அதுதான் உண்மை. ஏன்னா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போகிற ஒரு ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆலயத்துக்கு கடந்து போய் அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்க. இந்த வார்த்தை நமக்கு உயிர் கொடுக்கும். அந்த வார்த்தை நம்மோடு கூட பேசும். இந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அதுதான் உண்மையான ஒரு கிருபை. இந்த வார்த்தையை நீங்க விட்டுறவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையை இயேசுடைய வார்த்தை தான் பலப்படுத்துச்சு. அடிக்கடி நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறேன், இதோ நான் தற்கொலைக்கு ஆயத்தமானேன்னு சொல்லி. தற்கொலை எதுக்கு ஆயத்தமான அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நிறைய தோல்வி, நிறைய கஷ்டம், நிறைய வேதனை. அதனால நான் தற்கொலைக்கு ஆயத்தமான போது கர்த்தர் ஒரு சகோதரனை கொண்டு என்னோடு கூட இடைப்பட்டு பேசினார். அந்த சகோதரனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது நடு இரவுல போன் பண்ணி அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வசனத்தை தான் சொன்னார். அந்த வசனத்தை உச்சரிக்கும் போது எனக்குள்ள இருந்த ஒரு பலவீனம், எனக்குள்ள இருந்த ஒரு குழப்பம், எனக்குள்ள ஒரு தைரிய குறைவு எல்லாமே வசனத்தை இந்த காதுல கேட்க கேட்க அந்த காரியங்கள் எல்லாம் மாறிற்று. இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா அந்த வசனம் தான் காரணம், வேற யாரும் இல்ல. அந்த இயேசுடைய வார்த்தை, இயேசுடைய வசனம். அந்த வசனம் தேவாலயத்துக்கு கடந்து போனா மட்டும்தான் நீங்க அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார். நமக்கு உண்டான வழிகளை போதிக்கணும், நம்ம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தேவாலயத்துக்கு கடந்து போவது மிக அவசியம். நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்துவார். தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் சண்டே சர்வீஸ் நீங்க அட்டன் பண்ற ஒரு பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு பேசி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நம்முடைய வார்த்தைக்கு நாங்க கனம் கொடுக்கணும்பா. எந்த இடத்துல நாங்க சண்டை இருந்தாலும் ஆண்டவரே, அந்த இடத்துல ஒரு ஆலயத்துக்கு கடந்து போய் உங்க வார்த்தையை நாங்க கேட்க கடந்து போகணும். ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு வாரமும் நாங்க ஆலயத்துக்கு கடந்து போக தேவரீர் எங்களை பரிசுத்தம் பண்ணும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும், தொடர்ந்து கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ச்சி ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.